இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, கலகம் என்கிற தலைப்பின் கீழாக காரியங்களை நாம் படித்து வருகின்றோம். சாத்தான் துணிவுடன் கலகத்தில் ஈடுபட்டான். சிருஷ்டிகரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு பிடிக்கவில்லை என்றான். தூதர்களுக்கு எந்த பிரமாணமும் அவசியமில்லை என்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி நடக்க சுதந்திரம் வேண்டும் என்றும் அவன் சொன்னான். பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிவதில்தான் தூதர்களின் சந்தோஷமே அடங்கியிருந்தது. சாத்தான் கலகம் செய்தவரை பரலோகத்தில் எல்லாமே பூரண ஒழுங்கோடு நடைபெற்றது. பரலோகத்தில் யுத்தம் உண்டாயிற்று. தேவகுமாரனும் நல்ல தூதர்களும் அந்த கலகக்காரனோடும் அவனை சேர்ந்தவர்களோடு யுத்தம் செய்தார்கள். தேவகுமாரன் வெற்றி பெற்றார். சாத்தானும் அவன் அனுதாபிகளும் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மற்ற தூதர்கள் தேவன் நியாயமுள்ளவர் என்று ஒத்துக்கொண்டு அவரை வணங்கினார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நியாயம் நீதி ஒரு நாளும் பரலோகத்தில் மாறுபடாது. அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த கலகக்காரன் லூசிஃபர் தன்னோடு கூட சேர்ந்த தூதர்களை கொண்டு தேவனுக்கு எதிராக கலகத்தை அவன் ஏற்படுத்தினான். கலகத்தின் சிறு சுவடு கூட பரலோகத்தில் எஞ்சியிருக்கவில்லை. ஏனென்றால் தேவன் நியாயமுள்ளவர் என்று ஒத்துக்கொண்டு அவரை தேவதூதர்கள் வணங்கினார்கள். முன்பு இருந்தது போல எல்லாம் சமாதானமாக மாறியது. தங்களோடு சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் அனுபவித்த தூதர்களின் நிலை கண்டு பரலோக தூதர்கள் துக்கித்தார்கள். பரலோகம் முழுவதுமே அவர்களுடைய இழப்பை உணர்ந்தது. பூமியில் மனிதர்களை சிருஷ்டிக்கிற திட்டத்தை குறித்து பிதா தம் குமாரனிடம் ஆலோசனை பண்ணினார். அவர்கள் தூதர்களோடு பேசவும் தூதர்கள் அவர்களோடு பேசவும் வேண்டி இருந்தது. அவர்கள் கீழ்ப்படியாமல் போகவே வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை வைப்பது தேவனுக்கு சரியாக தோன்றவில்லை. ஆகவே தேவன் இந்த கலகக்கார கூட்டத்தை, இந்த லூசிஃபர் அவனோடு சேர்ந்த தூதர்களை பரத்து நின்று கீழே அவர் தள்ளினார். வேதத்திலே ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12-17 வசனங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள், இவர்களை நீங்கள் பார்த்து படிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தின் அடித்தளத்தில் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து எழும்பின தேவ தூதர்களை தேவன் பரத்திலிருந்து கீழே தள்ளப்படச் செய்தார். கிறிஸ்துவும் அவனை சேர்ந்த தூதர்களும் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் இந்த கலகக்கார கூட்டத்திற்கு தேவன் வைத்த ஒரு பாடம். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையின் வழியாக கலகக்கார கூட்டத்தாரை பரத்திலிருந்து வெளியேற்றி பரலோகத்தை பரிசுத்தமாய் நியாயமாய் நீதியாய் நீ நிலைநிறுத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.